வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். முதல்வர் விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் என்னும் நாம எல்லாரும் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த மொமெண்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்குது. ரசிகைகளாக இருந்து இப்போ நாம் எல்லாருமே தொண்டர்களாக மாறியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அந்த மொமெண்ட்டை வந்துட்டு கடக்கும்போது, அதாவது சி ஜோசப் விஜய் என்னும் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லி அந்த முதல்வர் பதவியை ஏற்றுக்கும் போது கண்டிப்பாக நாம் எல்லாருமே எமோஷ்னல் ஆயிருப்போம். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிறைவாகவும் நிம்மதியாகவும் வந்துட்டு இருந்தது அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது. லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. உங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபீல் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். ஒரு சைடு நம்ம தளபதி முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கெல்லாம் சென்று சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு மீட்டிங்குமே வந்துட்டு நடத்திருக்கிறாரு. இப்படி நம்ம தளபதி முதல்வர் பொறுப்பு ஏற்றோனையே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு, ஏதாவது ஒரு அவதூறை கிளப்பிக்கிட்டு, ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே ஒரு கூட்டம் நம்ம தளபதிக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா. அந்த கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் அவதூறுகளையும் சர்ச்சைகளையும் வந்துட்டு கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம தளபதி வந்து மின்சாரம் சார்ந்து அவர் கொடுத்த வாக்குறுதி ரீதியாக ஒரு திட்டத்தில் தான் முதல்ல வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாரு. அது கூடவே இரண்டு திட்டங்களையும் வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாரு. அந்த மின்சாரம் சார்ந்து ஒரு வதந்தி, அதாவது தமிழக அரசாணை அப்படின்றது முழுமையாக என்னென்ன அப்படின்றத தெளிவாக எவ்வளோ செலவு, இதுக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சார்ந்துமே வந்துட்டு தெளிவாக தமிழக அரசு ஒரு அரசாணை, நம்ம டிவிகேவினுடைய அரசு வந்துட்டு வெளியிடுறாங்க. அந்த அரசாணையை வெளியிடுறதுக்கு முன்னாடியே யார் இறங்கி குழப்பி விட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிஎம்கே காரவங்க தான். சன் நியூஸில் தான் இந்த நியூஸ் வந்துட்டு முதல்ல வந்து வருது. மின்சாரம் சார்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு மக்களை வந்துட்டு ஏமாத்துறாங்க. முதல்ல அப்படி சொன்னாங்க, இப்போ வேற மாதிரி ஏமாத்துறாங்க. நம்மளுடைய அரசு எப்படி இருந்தது தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி இடையில வந்துட்டு போஸ்டெல்லாம் போட்டு குழப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவும் சன் நியூஸில் தான் முதல்ல வந்துட்டு போஸ்ட்ல வருது. வந்தே மாதரம் பாடல் வந்துட்டு பாடப்பட்டுச்சு இல்லையா. ஸோ வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடத்தை கொடுத்துட்டாங்க. தமிழுக்கு வந்து மரியாதையை கொடுக்கல. நாங்கள் அப்பவே சொன்னோம் இந்த டிவிக்கே வந்து பாஜகவுடைய அடிமை அப்படி இப்படின்னு சொல்லி, நம்மளுடைய இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முன்னிறுத்தினாங்க டிஎம்கே அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கதற முடியுமா அதில் ஒரு கதறி ஒரு அவதூறு வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே தெரில. அதாவது இதை கலப்புனது வந்து டிஎம்கே காரங்க தான். 75 வருட அரசியல் அமைப்பு அப்படின்றது தான் உங்களுடையது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தெரியாதா? அதாவது இந்த கவர்னர் கலந்துக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது மத்திய அமைச்சரவைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு விழா தான் இது. ஓகேவா? இதில் வந்து முதல்வரினுடைய அஜெண்டா படி நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ மேலே ஒன்றிய அரசு என்ன ரூல் என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் கவர்னர் கலந்துக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது நடக்கும். முதல்ல எந்த பாடல் ஒலிக்கணும், அடுத்ததாக எந்த பாடல் ஒலிக்கணும் அப்படின்ற அஜெண்டாவை கொடுக்கக்கூடியது அவங்க தான். மத்திய அமைச்சரவையில் போடப்படக்கூடிய ரூல் படி தான் இந்த முதல்வர் பதவியேற்பு விழா அப்படின்றது நடக்கணும். இது நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்துக்கு கீழே நடக்கக்கூடிய விழா கிடையாது. ஸோ இதுக்கு முதல்வர் வந்து பொறுப்பு கிடையாது. ஸோ அவங்க என்ன ரூல் போட்டிருக்காங்களோ அந்த சட்டத்தின் படி தான் இந்த விழா வந்துட்டு நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடமாக கொடுத்துருந்தாங்க. 2வது இடம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. முதல்ல தேசிய கீதம் தான் பாடப்பட்டது. இதுக்குமே வந்து பொறுப்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரும் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு 2வது இடம் கொடுத்துட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் வந்து முதல்வராக யார் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. மத்திய அமைச்சரவை போட்டிருக்க ரூல் படி தான் முதல்வர் பதவியேற்பு விழாவில் அந்த அஜெண்டா படி அதுபடி தான் வந்துட்டு நடக்கும். ஸோ அவங்க வச்சிருக்கக்கூடிய ரூல் படி தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் அப்படின்றதே நடக்கும். அதாவது 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும்போது தேசிய கீதம் முதல்ல பாடப்படணும், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படணும் அப்படின்றதான் ரூலாக இருந்தது. இது வந்து மத்திய அரசு கொண்டு வர ரூல், அதை வந்து மீற முடியாது. ஸோ அவங்க சொல்கிற ரூல் படி தான் வந்து நடக்கணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம தமிழக சட்டமன்றத்துக்கு கீழே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல வைப்போம், இறுதியில் தேசிய கீதம் பாடி முடிப்போம். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ அன்னைக்கு 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும்போது முதல்ல தேசிய கீதம் தான் பாடப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்து 2வதாக தான் பாடப்பட்டது. இது மத்திய அரசினுடைய ரூல். ஸோ இப்போ வந்தே மாதரம் ஏன் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டால், இப்போ கடந்த பிப்ரவரி மாதத்தில் புதுசாக வந்து மத்திய அரசினுடைய அமைச்சரவை ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா
முதல்ல வந்தே மாதரம் பாடல் பாடப்படணும், அதுக்கு அடுத்தது வந்துட்டு நேஷனல் ஆந்தம் பாடப்படணும், தேசிய கீதம் பாடப்படணும், அதுக்கு அடுத்ததா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படணும் அப்படின்றத அவங்க கொண்டு வந்த ரூல். அந்த அஜெண்டா படிதான் முதல்வர் பதவி ஏற்பு விழா, கவர்னர் கலந்துக்கக்கூடிய அந்த விழா அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த ரூல் படிதான் இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போதும் வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடப்பட்டது, அடுத்ததா வந்து தேசிய கீதம், அடுத்ததா தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது பாடப்பட்டுச்சு. இது பேசிக்கா நாலேஜ் இருக்கிற எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். 75 வருட அரசியல் அனுபவம் நிறைந்த ஒரு கட்சி டிஎம்கேக்கு இந்த பேசிக்கான விஷயம் தெரியாதா? இந்த பேசிக்கான நாலேஜான விஷயங்கள் தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே வேணுக்கும்னு மக்களை குழப்பறதுக்காக இந்த ஒரு போஸ்ட போடுறீங்களா? நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்படி லைட்டா நீங்க குழப்பறதுக்கு முயற்சி பண்ணாலும் தெளிவுபடுத்துறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். இப்போ டிவிகே அரசே நம்ம தளபதியே ஒரு தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கறதுக்கும் இந்த மாதிரி நீங்க மாத்தி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க வந்துட்டு வரலாம், விமர்சனங்களை எடுத்து வைக்கலாம். ஆனா உண்மையான விஷயம், உங்களுக்கு முன்னாடியே நாங்க விமர்சனங்களை எடுத்து வைப்போம், நாங்க வந்துட்டு தட்டி கேட்போம். ஆனா அதே சமயத்துல ஒரு அவதூறை கலப்பணும், பொய்யா இவங்க மேல ராங்கான ஒரு லேபிளை ஒட்டணும் அப்படின்னு நீங்க அவதூறு செய்தி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த அவதூறான செய்தியை கலப்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அவதூறு முறியடிக்கப்படும். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மின்சாரம் சார்ந்து அப்படிதான் ஒரு குரலையை வந்து கிளப்பி விட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? எல்லாருமே போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தெளிவா எடுத்து வேணா படிச்சு பாருங்க. அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, தகுதியான குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் அப்படின்றது கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தகுதியானவர்கள் யாரு அப்படின்றது தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட திட்டத்தின் மூலமா தெரிய வரும். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அரசாணையில ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு அதை கொடுத்திருந்தாங்க. அதாவது இப்போ 2 மாதங்களுக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த முறைப்படி தான் போயிட்டு இருக்குது. அதை மாசம் மாசம் கணக்கிடப்படக்கூடிய ப்ராசஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சில கால அவகாசங்கள் அப்படின்றது கண்டிப்பா எடுக்க முடியும். உடனே வந்துட்டு மாற்ற முடியாது. ஆனா இந்த கரண்ட் பில் திட்டத்தை வந்து ஒரு அரசு உள்ள வருது அப்படின்னா உடனடியா மாத்தி ஆகணும். ஸோ தளபதி வந்துட்டு அந்த ஒரு மாசத்துக்கும் கணக்கிடப்படக்கூடியது ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால இந்த திட்டத்துக்கு முதல்ல வந்துட்டு கையெழுத்திட்டு இருக்கிறாரு, அந்த 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் அப்படின்றது. ஸோ அவங்களே ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தளபதி கொடுத்த வாக்குறுதியில 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் அப்படின்றது எல்லாருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல, தகுதியானவங்களுக்கு அப்படின்றத மட்டும்தான் அவர் முதல்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ 2 மாதங்களுக்கு ஒரு முறை கரண்ட் பில் வந்துட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அதுல 500 யூனிட்டுக்கு குறைவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது 100 யூனிட்டா இருக்கலாம், 200 யூனிட்டா இருக்கலாம், 450 350 இப்படி 500 கூட இருக்கலாம். ஸோ 500க்கு கீழே ஒரு குடும்பம் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல அவங்க 200 யூனிட்டுக்கு பில் பே பண்ண தேவையில்லை, கட்டணம் செலுத்த தேவையில்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 300 யூனிட்டுக்கு மட்டும் செலுத்தினா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 250 யூனிட் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல 200 யூனிட்டுக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை, மிச்சம் இருக்கக்கூடிய 50 யூனிட்டுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதே போல அடுத்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 500 யூனிட்டுக்கு மேல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துனீங்கன்னா 100 யூனிட்டுக்கு நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியது கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்தின யூனிட்டுக்கு கட்டணம் செலுத்தணும். ஸோ 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தினா 200 யூனிட்டுக்கு நீங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை. 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறீங்க அப்படின்னா 100 யூனிட்டுக்கு நீங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகுதியானவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் இந்த சலுகை அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ 500 யூனிட்டுக்கு மேல 600 யூனிட் 700 யூனிட் எல்லாம் ஒரு குடும்பத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்களா தான் இருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. லோவர் மிடில் கிளாஸாவோ இல்ல லோ கிளாஸ் பீப்புளாவோ வந்துட்டு இருக்க மாட்டாங்க, லோவர் கிளாஸ் பீப்புளாவோ வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு 600 700 யூனிட்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வசதியான பொருட்கள் இருக்கும், ஏசி இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும். ஸோ அவங்களால அந்த கரண்ட் பில் அப்படின்றத வந்து கட்ட முடியும். ஸோ கீழே இப்போ 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கிராமப்புறங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரம் அப்படின்றது 200 யூனிட்டுக்கு உள்ளே தான் வரும். மிஞ்சி போனால் 250 யூனிட்லேருந்து 300 யூனிட்டுக்குள்ள தான் வரும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த திட்டம் மிக மிக அவசியம். ஸோ தகுதியானவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியிலே வந்து சொல்லியிருந்தாரு. உங்களை மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்தலை, திரும்ப திரும்ப மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாரு அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு பதிவு பண்ணாதீங்க. ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்
பேசணும். ஸோ ஒரு சாதாரண குடும்பத்தில் 200 யூனிட்டுக்குள்ளே தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு 150 யூனிட் பயன்படுத்துகிறாங்க, 200 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லே வராது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய சுமையை வந்துட்டு குறைத்ததாக இருக்கும். ஸோ தளபதி சரியான சிறந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தி முதல்ல அதில் கையொப்பமும் விட்டுருக்கிறாரு. இதில் புள்ளி விவரத்தோடையும் சில விஷயங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2,48,000 குடும்பங்களில் 2 கோடி குடும்ப மக்கள் 200 யூனிட் அளவு, அதாவது 200 யூனிட்லேருந்து 300 யூனிட்டுக்குள்ள தான் மின்சாரம் அப்படின்றத வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் தான் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ 2 கோடி மக்களுக்கு இந்த திட்டம் அப்படின்றது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையை வந்துட்டு குறைக்கும் அப்படின்றத உண்மையான விஷயம். புள்ளி விவரங்களுடைய தமிழக அரசு அவங்களுடைய அரசாணையில வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இருந்ததை விட மின்சார வாரியா எக்ஸ்ட்ரா இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்படுது அப்படின்றது வரைக்கும் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. 1738 கோடி ரூபாய் இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வருது அப்படின்றத உட்பட ரொம்ப தெளிவா அரசாணையில வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தெளிவுபட இருக்கக்கூடிய அரசாணையை வெளியிடுறதுக்குள்ளேயே இடையில யாரு டிஎம்கே காரங்க பூந்து சன் நியூஸ் மூலமா மக்களை குழப்பறதுக்கு எப்படியெல்லாம் போஸ்ட் போட முடியுமோ அப்படியெல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நம்ம தளபதி அந்த மனுஷன் மக்களுக்கு நல்லது பண்ணணும், என்ன இந்த இடத்துல கொண்டு போய் வச்ச மக்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நிற்கிறாரு. அவர் பதவி ஏத்துக்கிட்டு ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ள அவர் மேல என்ன மாதிரி அவதூறுகள் எல்லாம் பரப்ப முடியுமோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அவதூறு வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மக்கள் கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்ப வந்து ஏமாத்திட்டாரு, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி பேசி இப்ப வந்து ஏமாத்திட்டாரு, அப்படி இப்படின்லாம் வந்துட்டு அவதூறு கிளப்பிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. இந்த மாதிரிலாம் போஸ்ட் முக்கியமான தலைவர்களே வந்து இந்த மாதிரி தான் வந்து போஸ்ட் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய விஷயம், தமிழ் தாய் வாழ்த்தை வந்து கடைசியாக தான் போடுவாங்க, முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடணும், இப்படி ஒரு ரூல் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மக்களை குழுப்பணும், அவதூறை கிளப்பணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை வந்துட்டு கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க 1 மணி நேரத்துக்குள்ளேயே இப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்றத உங்களுடைய 5 வருட கால ஆட்சி இருந்தது இல்லையா, அதுல மக்களுக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்களை பண்ணியிருந்தீங்கனாலே மக்கள் எல்லாரும் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுடைய பதவியும் வந்து பறி போயிருக்காது. சரி, ஓகே, அந்த விஷயம் இருக்கட்டும். அடுத்ததா இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு பரவிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, மோடி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுகவை முதுகுல குத்திட்டு இவ்வளோ நாளாக திமுக வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து எல்லா வகையிலையுமே வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்ட திமுகவை காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் திமுகவுக்கு சின்னதாக ஒரு ஆதரவு குரல் கொடுக்குற மாதிரி மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம தளபதி சொன்ன விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பதிவு பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அதாவது முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று இருக்கிறார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது, நீங்க எதிர்க்கட்சி தலைவராக ஆக போறீங்களா, அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட போகுதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய கட்சியில மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் பேசிட்டு நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கலந்துரையாடல் ஆலோசனை எல்லாமே முடிஞ்சு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு ஏற்று இருக்கிறாரு. இனிமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு உங்க இடத்துல சொல்லணும். தளபதி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த ஸ்பீச்ல 2 முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நாம நோட் பண்ணணும். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் அவர் பேசும்போது பரப்புரைக்கு போகும்போதும் மக்கள் முன்னாடி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுக்கிட்டே இருந்தார். மக்களுடைய காசுலேருந்து 1 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், இந்த விஜய் வந்துட்டு தப்பு பண்ணவே மாட்டான், தப்பு பண்றதுக்கும் அனுமதிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இப்பவும் இந்த இடத்துலையும், அதாவது முதல்ல மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகும்போதும் இந்த வார்த்தையை பதிவு பண்ணாரு. இப்போ முதல்வரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் அதே ஸ்டேஜில் நின்னுமே மக்கள் முன்னாடி இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து திரும்பவும் வச்சிருக்கிறாரு. அடுத்தது 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த டிவிகே அரசு அப்படின்றது ஒரு ஊழலற்ற அரசா இருக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப வந்துட்டு அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். என்னன்னா,
சப்போஸ் ஒருவேளை என் கூட இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இவங்க யாருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி நினப்பு இருந்தா, அதாவது நாங்கள் அது நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நினப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போவே இந்த இடத்துலையே அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கே எப்போ முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட அந்த டைம்லேயே அதே இடத்துலையே வச்சு சொல்லியிருக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லுங்க. அதாவது இதுவரைக்கும் முதல்வராக இருந்தவங்க யாராச்சும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மக்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன், மக்கள் என்னுடைய ஆட்சியில சந்தோஷமா இருக்கணும், முக்கியமா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு ஒரு விஷயத்தையும் நம்ம தளபதி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா முதல்வராக பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் தலைமைச் செயலகம் சென்று அந்த முதல்வர் அந்த சீட்ல உட்கார்ந்தாரு. பயங்கர மாசா இருந்தது அந்த காட்சிகள் எல்லாமே. ஸோ அவர் பதவி ஏற்றுக்கிட்டு அந்த முதல்வர் சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு சார்ந்து ஒரு மீட்டிங்குமே நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் இந்த போதை தடுப்புகள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் பெண்களுடைய பாதுகாப்புகள் சார்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுக்கணும் அப்படின்றது சார்ந்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சில நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்களில் அது என்ன பேசினாங்க, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ ஃபைனலி பல தடைகளை தாண்டி நம்ம தளபதி முதல்வராக பதவி ஏற்று அந்த முதல்வர் சீட்லையும் உட்காந்துட்டாரு. அவருடைய ஆட்டமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய தமிழகத்தில் டிவிகே அரசு மூலமாக ரொம்ப சிறப்பான ஆட்சி அப்படின்றது நடக்க போகுது. முக்கியமாக நாம் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க போகிறோம். ஸோ மக்களே, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சார்ந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.